எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான கலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சாங்க குறிப்பு, 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண்கள், ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை தெரிவிக்கிறோம். ஆவணி மாத பலன் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி 15/8/2026 சனிக்கிழமை இன்று. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் இன்று கிழக்கு திசை நோக்கி போகிறவங்க கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு போங்க. இன்றைய திதி திருதியை திதி, நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், யோகம் சிவம் நாம யோகம் காலை 11 மணி வரை, பின்பு சித்தம் நாம யோகம். கரணம் கரிசை கரணம், சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிங்க. உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களோட தேவைகளை எதாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக சொல்லிட்டு எழுதுங்க. 100 நாளில் நிறைவேறும். வெளிநாட்டுக்கு போகணும், நல்ல வேலை கிடைக்கணும், வேலையில் ப்ரொமோஷன் வாங்கணும், இடமாற்றம் வேணும், வீடு வாங்கிறது, திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேணும், கொடுத்த பணம் வரணும், நகையை மீட்கணும், இது மாதிரி எதா இருந்தாலும் சரி பாசிட்டிவாக சின்னதாக சொல்லி கடைசியாக நன்றி இறைவான்னு சொல்லுங்கள். எழுதக்கூடிய நேரம் காலை 4:30 மணிலேருந்து 6 மணி, அதுக்கப்புறம் 6:02, 6:04, 6:06, 6:08, 6:20, 6:22, 6:33, 6:42, 6:51 இந்த டைமில் எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு காரியம் வெற்றி அடையும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 7272. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 6868. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 7373. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 9292. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 9393. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 8080. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 1616. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 1010. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 1212. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 1414. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 5151. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 5454. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்ஃபோன் நம்பர் வேணுமா, அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டு, பணத்தை ஏற்கக்கூடிய பாஸ்வேர்டு வேணுமா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக குரு காணிக்கை வாங்கிட்டு தான் எடுத்து தரப்படும். நம்ம அடுத்தது ஆவணி மாத பலன் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆவணி மாதம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு கவனம் தேவை. உங்கள் ராசியை குரு பார்க்குறனால பெரிய லெவலில் பிரச்சனைகள் வரப்போகிறது இல்லை. நல்ல வருமானம், குலதெய்வ அனுகிரகம் எல்லாமே உண்டு. பூர்வ புண்ணியம், போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வந்த புண்ணியங்கள் கிடைக்கிறது தான் தாமதமாகும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. உங்கள் மனைவியால் நல்ல லாபங்கள்லாம் உண்டு. ஓகேங்களா? மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? விருச்சக ராசியில்
படிப்பு கொஞ்சம் தடை தான் ஏற்படும். ஏன்னா ராகுவும் 4ஆம் இடத்துல 5ல் வந்து சனி பகவான் இருக்கிறாங்க. அப்போ 10th +1 +2 படிக்கிறவங்களுக்கு வந்து இடமாற்றம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வருஷம் ஸ்கூலை மாற்றி போட்டிருக்கோம் சார் அப்படின்னா பரவாயில்ல. அல்லது எதிர்பார்ப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. உங்களோட குழந்தை 10வது 11வது 12 படிக்கிறவங்களுக்கு வந்து மார்க் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான காலம் தான். கடினம் அதிகமான இருக்கும் எஃபெக்ட். அடுத்தது வந்து உங்களோட வருமானம், குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தான் குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிற அமைப்பு. இந்த 2ஆம் அதிபதி குரு வந்து 9 உச்சம் பெற்றிருக்கிறார். உங்கள் 2ஆம் இடத்தை ராகு பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் 3 பேரும் பார்வைப்படுறதுனால நல்ல வருமானம் வந்து உண்டு. குடும்பத்தில் யாரேனும் ஒருத்தவங்களுக்கு வந்து பல், கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்து ஏற்படும். பேச்சில் வந்து கொஞ்சம் கோப குணங்கள் வரும். ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவே போதும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள். அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது தம்பி, தங்கச்சி ப்ளஸ் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். 3ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து 5ல் வந்து பயணம் செய்கிறாரு. உங்களோட 3ஆம் இடத்தை வந்து குருவும் புதனும் பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களோட தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து யாராச்சும் ஒருத்தவங்க போடுவாங்க, அல்லது இவங்க யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரி வரும். அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீண்ட தூரம் பயணம் வந்து பண்ணுவாங்க, அல்லது பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இடமாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும். மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வருமானத்திற்காண்டி அதிகப்படியான அலைச்சல்கள் உங்கள் தம்பி, தங்கச்சி அல்லது மாமனார் வந்து ஈடுபடுவாங்க. 4ஆம் இடம் தாய். ஓகேங்களா? 4ல் தான் ராகு இருக்கிறாங்க. 4ஆம் அதிபதி 5ல் பயணம் செய்கிறாங்க. சூரியனோட பார்வை இருக்குது. உங்களோட தாயை பொறுத்த வரைக்கும் பேர், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு எல்லாமே கூடும். அதே மாதிரி உங்களோட தாய்க்கு வந்து உடல் கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும் கடந்த 1 வருஷமாகவே. அதே மாதிரி வந்து தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல சின்ன சின்ன கட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு போகும். தாய்க்கு வந்து வாக்கு வன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. நீதி நியாயத்தை பற்றி தான் பேசுவாங்க. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு. அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனம் வாங்கலாமா அப்படின்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆவணி மாதம் வேண்டாம். 5ஆம் இடம் குழந்தை. குழந்தைக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசியில் பிறந்தவங்களோட குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பல் அதிகமாக தான் இருக்கும். இன்னும் 2 வருஷத்துக்கு சோம்பேறித்தனம் வரும். எந்த செயல் செஞ்சாலும் உடனே செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. திட்டங்கள், பிளானிங் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த அதிபதி குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறாங்களே, அதனால் திட்டங்கள் வந்து பக்காவாக போடுவாங்க. பொழுதுபோக்கு விஷயம், சினிமா, நாடகம், இசை சம்மந்தப்பட்ட இதில் வந்து அதிகப்படியான ஆர்வங்கள் வந்து காட்டுவாங்க. இப்போ குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தாமதம். விருச்சக ராசியில் திருமணம் நடந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக தான் கிடைக்கும். விருச்சக ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து அரசியல் ஈடுபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க அரசியலில் இருக்கவங்க போய் தான் சொல்லணும். ஆனால் நீதி நியாயத்தை பற்றி அதிகமாக பேசுனாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் எடுத்துக்கலாம். ஆனால் வெற்றி வாய்ப்புங்கிறது உண்டு. புகழ், கௌரவம் எல்லாமே கிடைக்கும். இவங்க இப்போ வந்து கொஞ்சம் மாற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அரசியலில் இருக்கவங்களுக்கு. இதோட தொடர்ச்சியை வந்து நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வேலை வாய்ப்பு, கணவன் மனைவி, திருமணத்தை பற்றி நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் வழிகாட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.